வணக்கம் நண்பர்களே. காலையில எழுந்ததும் நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள்? இட்லியா, தோசையா, இல்ல டீ மட்டுமா? ஆனா ஒரு சின்ன மாற்றம். தினமும் காலையில ஒரு முட்டை சாப்பிட்டால் உங்க உடலில் நடக்கும் மாற்றங்கள் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். இந்த வீடியோவில் முட்டை சாப்பிடுவதால் கிடைக்கும் 10 அற்புத நன்மைகள், எப்படி சாப்பிட வேண்டும், யாருக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, சரியான முறையில் எப்படி சாப்பிடலாம், எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையை பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். முட்டைன்னா என்ன? முட்டைங்கிறது ஒரு சூப்பரான ஃபுட். எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு உணவு. சிலர் கேஸ் ப்ராப்ளம் வரும்ன்ட்டு தவிர்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் முட்டை பிடிக்கும். உங்களுக்கும் முட்டை பிடிக்கும்னா கமெண்டில் ஐ லைக் முட்டை அப்படின்னு போடுங்க. எந்த வகையான முட்டை நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க, எங்கேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. முட்டையில் என்ன சத்துக்கள் இருக்குது? புரோட்டீன் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் B12, விட்டமின் டி, இது எல்லாமே இருக்குது. அது கூட சேர்ந்து நல்ல கொழுப்புகள், ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு முட்டை ஒரு முழுமையான நியூட்ரிஷன் பேக்காக இருக்குது. இதனால தான் டாக்டர்கள் கூட முட்டையை தினமும் சாப்பிட சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு 6 மாதம் கடந்த பிறகு கூட முட்டையை தான் ஃபஸ்ட்டு கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது வேக வைத்த முட்டையை கொடுங்கன்னு. ஸோ முட்டைங்கிறது ஒரு சத்துள்ள உணவாக மாறிடுச்சு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வாரத்தில் 3 முட்டை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இதில் ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்குது. ஸோ உடல் பலத்தை அதிகரிக்கும். அதாவது நீங்கள் தினமும் சோர்வாக இருக்கிறீங்களா, காலையில் முட்டை சாப்பிட்டா உடல் பலம் அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் ரொம்ப டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, எனர்ஜியே இல்லாமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அன்னைக்கு நீங்கள் முட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போகிறவங்க ஏன் முட்டை சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா? புரோட்டீன் தான் காரணம். ஸோ இதில் நிறைய புரோட்டீன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த முட்டையுடைய மஞ்சக்கருவை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொழுப்பு ஃபேட்டுன்னு தவிர்ப்பாங்க. ஆனால் அதில் தான் விட்டமின் டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம முழு முட்டையுமே நம்ம எடுத்து சாப்பிடணும். அடுத்து மூளை திறனை அதிகரிக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில் கோலின் அப்படின்னு ஒரு சத்து உணவு இருக்குது. இந்த கோலின் தான் உங்களுடைய மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுடைய மூளையை ஷார்ப் ஆக்குறதுக்கும் ரொம்ப பயன்படுது. இதனால தான் சின்ன குழந்தைகள் வளரும் குழந்தைகளில் முதல் படிக்கும் மாணவர்கள் வரைக்கும் முட்டையை கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கவர்மெண்ட்லேயே படிக்கக்கூடிய ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல குழந்தைகள், அவங்களுக்கே முட்டை வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கணும்னு ஏன் சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுடைய மூளை திறனை அதிகரிக்கிறதுக்கு, அவங்களுடைய மெமரி பவரை பல மடங்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முட்டை ஒரு தேவையான ஒரு உணவாக இருக்குது. ஸோ அதனால தான் கவர்மெண்டே ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஃப்ரீயாக வழங்குறாங்க. அடுத்து கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறந்தது முட்டை. நீங்கள் யாருமே இது எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, முட்டை சாப்பிட்டா கண் ஆரோக்கியமாகுமா அப்படின்னு. ஆமாங்க, கண்டிப்பாக கண் ஆரோக்கியமாகும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் நம்ம மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதனால் என்ன ஆகுது, கண் ரொம்ப சோர்ந்து போய் டயர்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் முட்டை சாப்பிட்டா கண் பார்வை நல்லா இருக்கும், கண் சோர்வு இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு நன்மை என்னென்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. நீங்கள் நினைக்கலாம், முட்டை சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்க தானே செய்யும், இங்கே முட்டை சாப்பிட்டா உடல் எடை குறையும் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறாங்களா, அவங்களுடைய டயட்டில் பாருங்களேன், முட்டை தான் இருக்கும். ஸோ முட்டையை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அடுத்து பசி எடுக்காது. நம்ம வேறு எந்த ஒரு உணவையும் அடுத்து சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த முட்டையை மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். அடுத்து ஏதோ ஒரு ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ இது சயின்ஸ் மூலம் இது ப்ரூவன் ஆகிருக்குது. ஸோ காலையில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையில் ஒரு முட்டையை நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா முட்டையை எடுத்துக்கிட்டு அது கூட இன்னமும் அதிகமான உணவுகள் சேர்த்துக்கிறணும். ஸோ அப்படி எடுக்கும் பொழுது ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிக்கும். அடுத்து இதயம் ஆரோக்கியமாக்குறதுக்கு முட்டை பயன்படுது. முன்னாடிலாம் முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, மாட்ரேட் அளவில் சாப்பிட்டா நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும், இதயம் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனா, நெறைய பேரோட கருத்து என்னன்னா, முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும், ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சுரும் அப்படின்னு நெறைய பேரு நெனைக்கிறாங்க. அது தவறு. நம்ம கரெக்டான அளவுல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது ஒரு நாளைக்கு நீங்க டெய்லி சாப்பிடுறீங்கன்னா, 1/2 முட்டை கூட எடுத்துக்கிறங்க. இல்ல வாரத்துக்கு நான் 3 நாள் மட்டும் எடுத்துக்கிறேன்னா, 1 முழு முட்டைய கூட எடுத்துக்கலாம். ஸோ, இதனால வந்து நல்ல கொழுப்புகள் தான் அதிகரிக்குமே தவிர, கெட்ட கொழுப்புகள் வந்து வராது. ஸோ, உங்களுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக்கப்படும். அடுத்து 7வது நன்மைய பார்த்துரலாம். உங்களுடைய முடி, தோல் அழகுக்கு அ முட்டை வந்து பெரிதும் உதவியா இருக்குது. நீங்களே நெறைய ஷாம்போட ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஷாம்புல முட்டை சேர்க்குறாங்க, எக் ஒயிட் வந்து சேர்க்குறாங்க. அதனால முடி நல்லா வளருது அப்படின்னு நெறைய விளம்பரங்கள்லாம் போடுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, முட்டை வந்து உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு உதவி செய்யுது. உங்களுடைய முடி உதிர்தல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வ கொடுக்கும் முட்டை. அதே மாதிரி உங்களுடைய ஸ்கின்ன நல்லா க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கும் முட்டை பயன்படுது. ஸோ முடி, தோல் அழகு 2க்குமே வந்து முட்டை பெரிதும் பங்கு வகிக்கிறது. அடுத்து ஒரு 8வது நன்மை என்னன்னா, எலும்பு பலம் தாங்க. எலும்புக்கு நல்ல ஒரு பலத்த கொடுக்கக்கூடியது முட்டை தான். ஏன்னா, இதுல வந்து விட்டமின் டி வந்து இருக்குது. ஸோ, விட்டமின் டி கிடைக்காதவங்க முட்டை வந்து சாப்பிட்டால், முட்டையில இருந்து அவங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும். இன்னொன்னு வந்து டைரக்ட்டா சூரிய ஒளியிலிருந்து விட்டமின் டி கிடைக்கும். ஸோ, நீங்க காலையில வந்து ஒரு 10 நிமிஷம் சூரிய ஒளிய பார்த்து நீங்க நின்றாலும் உங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும். ஸோ, விட்டமின் டி வந்து எலும்புகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு சத்தா இருக்குது. இதனால மூட்டு வலி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ, முட்டைய நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அடுத்து எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துரலாம். நம்ம வந்து முட்டைய காலையில வெறும் வயிற்றில இல்லைன்னா, காலை உணவாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ, எப்படி சாப்பிட்டால் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒண்ணு அவிச்ச முட்டையா இருக்கணும். இல்லன்னா ஹாஃப் பாயில். பாயில்டு பண்ண எக் இல்லன்னா ஹாஃப் பாயிலு. இந்த ஃப்ரைட் பண்ணது, மத்த எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது இதெல்லாம் கண்டிப்பாக நீங்க தவிர்க்க வேண்டும். வேக வைத்து மட்டுமே சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, முட்டை வந்து நல்லது தான். ஆனா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்துல இருக்கிறவங்க கண்டிப்பாக முட்டைய தவிர்க்கணும். அப்படியே உங்களுக்கு எடுக்கணும் ஆசையா இருந்தால், உங்களுடைய மருத்துவர்ட்ட போயிட்டு உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்குது? எப்படி உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது? அப்படின்னு கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி முட்டை சாப்பிட்டால் அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க, தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ 7 நாள் சேலஞ்ச பார்க்கலாம். நீங்க ஒரு ஒரு சேலஞ்ச வந்து ட்ரை பண்ணலாம். 7 நாட்கள் தினமும் காலையில முட்டை சாப்பிடுங்க. என்ன உங்க உடல்ல மாற்றம் நடக்குதுன்னு நீங்க கவனிங்க. ஸோ, நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தால், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.